வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வீடியோ போடுறேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஆம்பு அசம்பிள் பண்ணி போட்டிருந்திருப்பேன். அந்த ஆம்பு அசம்பிள் பண்ணும்போது சில சிரமங்கள் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் நம்ம வாங்கி போட்ட போர்டுகள் தான் காரணமாக இருந்துச்சு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு 5.1 அசம்பிள் பண்ணுறதுக்கு நல்லா வேகமாக பண்ணுறவங்க ஒரு நாளையில் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணவங்க 1.5 நாள் 2 நாள் கூட ஆகும். இதுதான் 5.1 அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆன டைம். இதுக்கு நம்ம வாங்கிட்டு வர்ற போர்டு, டிரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே, நம்ம வாங்கிட்டு வர்ற ஸ்பேர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நாளைக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். அப்படி இல்லை, நம்ம வாங்கிட்டு வர்ற போர்டுலேயோ ப்ராலாஜிக்லேயோ அல்லது அவுட்புட்லேயோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்லேயோ எதுலேயோ பழுது இருந்துச்சுன்னா நமக்கு நேரம் கூட பிடிக்கும். ஆகையினால வாங்குகிற பொருட்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1.5 நாள் 2 நாளையில் ஒரு செட்டை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்டிங்கும் முடிச்சிடலாம். இதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது இந்த போர்டு தயார் பண்ணுறவங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஹோம் தேட்டர் அசம்பிள் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். அதுலேருந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டு வரோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 கம்பெனி அல்லது 3 கம்பெனி தான் இருந்துச்சு போர்டு. அதாவது நம்ம ஹோம் தேட்டரில் அவுட்புட்டு ப்ரோலாஜிக்கு இந்த மாதிரி வாங்கி அசம்பிள் பண்ணுறதுக்கான போர்டுகள் ஒரு 2-3 கம்பெனி தயார் பண்ணாங்க. அதெல்லாம் வாங்கி கொண்டு போட்டு நம்ம அசம்பிள் பண்ணோம்னா கரெக்டாக ஆன் ஆயிரும். 100ல் ஏதோ ஒரு போர்டு தான் ஏதாவது ஒரு ட்ரை இருக்கும். அதுவும் ஸ்பேரு பழுது இருக்காது, ட்ரை தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணி போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2022 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மாசைக்கு எப்படியாவது ஒரு 2 பேர் 3 பேர் புதுசாக போர்டு தயார் பண்ணுறவங்க அறிமுகமாகறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. எங்கள் போர்டு நல்லாயிருக்கும், எங்கள் போர்டு நல்லாயிருக்கும், எங்கள் போர்டு வாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. கலர் கலராக டிசைனாக வருது. இதில் நான் யாரோட பேரையும் குறிப்பிடாமல் சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். நான் இந்த செட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சுன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்ல முடியும் பாருங்கள் நீங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாங்கிட்டு வந்த அவுட்புட்லேயே ப்ராப்ளம். 5 சேனல் போர்டு இப்போ வாங்கிட்டு வரோம். அதோட விலை இப்போ 1500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு மெக்கானிக் ஒரு செட்டை அசம்பிள் பண்ணுறதுக்காக எல்லா சாமானியும் வாங்கி கொண்டு வச்சுட்டு அசம்பிள் பண்ணும்போது ஒரு 5.5 சேனல் போர்டில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ STK இந்த மாதிரி 7294 இந்த மாதிரி ஐசி உள்ள போர்டுனாக்கா ஐசியை மாற்றிட்டோம்னா கிளியர் பண்ணிடலாம், மறுபடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போர்டு தயார் பண்ணுற போது யூஸ் பண்ணுற ஈயமும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஈயத்துலேயும் கலர் வேறுபாடு இருந்துச்சுன்னா அது சர்வீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த போர்டில் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 5200 1943 இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் 150 250 இந்த மாதிரி ஃபெட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் தயார் பண்ணுறதுல ஒரு போட்டு நம்ம 5 சேனல் போர்டை ஒன்று ஏற்றி நம்ம டெஸ்டிங் பார்க்குறோம்னா பர்றன்னு அதாவது ஒரு சேனல் எரிஞ்சிருது. ஒரு சேனலில் இருக்கிற 2 டிரான்சிஸ்டர் இல்லை ஃபெட்டாக இருந்தாலும் வெடிச்சிருது, மற்ற டிரான்சிஸ்டர்களும் போயிடுது, போர்டும் பர்ன் ஆயிடுது. அதை சர்வீஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ணினாலும் கருப்படிச்சு ஓட்டையே விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 200-300 ரூபா பொருளோ இருந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை எடுத்து போட்டு வேறு போர்டு தான் அங்கே போட முடியும். போட்டாத்தான் அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். கட் பண்ணி போட முடியுமா? முடியாது. ஏன்னா புது செட்டு நாங்கள் அசம்பிள் பண்ணி தரோம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ வர்ற போர்டுகளில் நிறைய போர்டுகளில் வருது. அதனால போர்டு தயார் பண்ணுறவங்க தயவுசெய்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், மெக்கானிக் சார்பில் கேட்டுக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மெக்கானிக் ஒரு செட்டு அசம்பிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்கிறது வந்து முன்னால் கிடைச்சதை விட இப்போ வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. சம்பளம் கிடைச்சா போதும்னு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே செட்டில் வந்து 1400 ரூபா வந்து 1500 ரூபா வந்து பின்னோக்கி போகுதுன்னா அவங்க வந்து அந்த செட்டை அசம்பிள் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது, தொழில் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அதனால வந்து போர்டு தயார் பண்ணுறவங்க, அதாவது வந்து அது 1000 ரூபாய்க்கு மேலே போகுது, இந்த மாதிரி இதெல்லாம் கவனமாக டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு சாங் 5 நிமிஷம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு வந்த போர்டில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் கேளுங்க. கம்பெனி சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்கிறேன். 5 சேனல் போர்டு வாங்கிட்டு வந்து போட்டால் நான் எப்போவுமே போர்டை வெளியில் வச்சு ஆடியோ டெஸ்டிங் பண்ணிட்டு தான் உள்ளே போடுவேன். அப்போ மாட்டும்போது ஆடியோ டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணுவோம், சாங் ப்ளே பண்ணி பார்க்க மாட்டோம். ஆடியோ டெஸ்டிங், ஆடியோ ஓகே எடுத்து மாட்டியாச்சுன்னா ஒரு சேனலில் மட்டும் மூக்கடைச்ச மாதிரி வருது. 5200 1943 மாற்றியாச்சு. மீதி அதில் இருக்கிற 140 139 எல்லாமே, அதாவது வந்து ப்ரீலேருந்து டிரைவர்லேருந்து எல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. இனி என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பூரா வேல்யூவெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அது ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஓம்ஸு முன்ன இருக்கா பின்ன இருக்கா இதெல்லாம் பார்க்கணும்னாக்கா டைம் பிடிக்கும். அவ்வளோ டைம் இது பண்ணோம்னா செட்டு அசம்பிள் பண்ணுறதுக்குன்னா இன்னும் லேட் ஆகி போயிடும். அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த போர்டு தயார் பண்ணுறவங்க ரொம்ப அதாவது வந்து இப்போ தனியாக இருக்கிற பிடி போர்டு இருக்குது, இது நம்ம சப்பூப்பர் பெரிய போர்டு இருக்குது. இந்த மாதிரி போர்டுகள்லாம் ஃபால்ட்டு வச்சுன்னா எடுத்து வச்சுட்டு வேறு போர்டை மாட்டிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 300 ரூபா 400 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரும். ஆனால் 1000 ரூபாயை தாண்டும் போது ஒரு மெக்கானிக்கு அதில் வர்ற வருமானமே ஒரு செட்டை அசம்பிள் பண்ணாலே அவ்வளவுதான். அதனால போர்டு தயார் பண்ணுறவங்க நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் தயார் பண்ணுங்க, எப்படி வேணாலும் தயார் பண்ணுவாங்க, அது வந்து உங்கள் திறமை. ஆனால் அதை ஒரு சிலர் சொல்கிறாரு, அதாவது வந்து நானே கேட்டிருக்கிறேன், என் போர்டெல்லாம் ஃபால்ட்டே இருக்காது, நான் 1000 போர்டு வித்துட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு பேச்சு வந்து மெக்கானிக் கிட்ட சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, அவங்க போட தெரியாமல் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க, அதாவது நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து 30 35 40 வருஷம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போட தெரியாமல் போட மாட்டாங்க. உண்மையிலே போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். எலக்ட்ரானிக்கை கண்டுபிடிச்சவனே சொல்கிறேன், நான் எலக்ட்ரானிக் எப்போ ரிப்பேர் ஆகும்னு சொல்ல முடியாது. அது ரன்னிங்கில் இருந்தாலும் சரி, ரன்னிங்கில் இல்லைனாலும் சரி. ஆகையினால வந்து எலக்ட்ரானிக்கை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க, புரியாதவங்க வந்து இதைத்தான் சொல்லுவாங்க, நான் 100 1000 போர்டு விற்றுருக்கிறேன், என் போர்டு ஃபால்ட் வராது அப்படின்னு. என்றைக்குமே அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு கொள்கை வந்து தவறான செயலாக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் எப்பொழுது வேணாலும் ஃபால்ட் வரலாம். அதனால தான் கம்பெனிக்காரவங்க ஏதாவது ஒரு செட்டு விற்றாங்கன்னா 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இவ்வளவு அமௌண்ட் போட்டு இது பண்ணுறாங்க, 1 வருஷத்துக்குள்ளேயே ஃபால்ட் வந்தால் அது அவங்க தலையில் சுமை இருக்கப்படாது, நம்ம பார்த்து கொடுக்கணும். அந்த ஒரு இதுக்காகத்தான் கேரண்டி கொடுக்கறது. ஏன்னா எலக்ட்ரானிக் அதுதான். ஆகையினால போர்டு தயார் பண்ணுறவங்க வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டெஸ்டிங்கை கவனமாக பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பொருள் விற்கும், நாங்கள் அசம்பிள் பண்ணுறவங்களுக்கும் வந்து எங்களுக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும், நாங்களும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். இதுதான் வந்து நான் வந்து இந்த போர்டு தயார் பண்ணுறவங்களுக்கு சொல்ல விரும்பியது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.